ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பேஷன் கிச்சன். நான் பூர்ணிமா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் பார்க்குறது இதுவே முறைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சாட் ஐட்டமான பாவ் பாஜி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரே 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் பொரிஞ்சாச்சு. பாவ் பாஜி மசாலா 1 டீஸ்பூன் அளவு. இதை போட்டு உடனே ஒரு 3 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணுறோம். தக்காளியோட அந்த மசாலா கலக்கிற மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது ஒரு பாதி பீட்ரூட்டை நம்ம சேர்த்துக்கிறோம். 2 கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 உருளைக்கிழங்கு, அது கூடவே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து நம்ம குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுக்க போகிறோம். குக்கர் 2 விசில் வந்துருச்சு. அது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாயில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் போடணும். வெண்ணெய் போட்டிங்கன்னா டேஸ்ட் நமக்கு ரிச்சாக கிடைக்கும். வெண்ணெய் போட்ட உடனே 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நான் ஆட் பண்ணுறேன். கூடவே 2 குடமிளகா, சின்ன சைஸ் குடமிளகா தான் 2 ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப வதங்கி ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் கலர் மாறும் போதே நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏற்கனவே குக்கரில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக பிங்கிஷ் கலர் வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நான் பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறேன். நான் ஃப்ரோசன் பட்டாணி தான் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இது இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு, பாவ் பாஜி மசாலா 2 டீஸ்பூன் அளவு, காஷ்மீரி சில்லி ஒரே 1 டீஸ்பூன் அளவு. இது கலருக்காக தான் போடுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுப்பில் அது ஒரு பக்கம் வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி அதுக்குள்ளே மசிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப மிக்சியில் போட்டெல்லாம் அரைக்கக்கூடாது. இப்போ இதில் 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கிறேன். ரொம்ப ஊற்ற வேண்டாம். சும்மா இந்த மசாலா நமக்கு குக் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ இந்த மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸை இது கூட ஆட் பண்ண போகிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பீட்ரூட் போட்டதுனால நேச்சுரலாக இந்த கலர் கிடைக்கிது. உங்களுக்கு கலர் வேணும், இன்னும் டார்க்காக வேணும்னா நீங்கள் ரெட் ஃபுட் கலர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் காய்கறி மசிச்சிட்டோம். ஆனால் இந்த பட்டாணி அங்கங்கே நிற்கும் இல்லையா, அதனால் ஒரு வாட்டி இதில் போட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்குது. இது கொதிக்கும் போதே நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். கூடவே ஒரே 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தவா வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே காஷ்மீரி சில்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு கலருக்காக தான், ஒரு ஃப்ளேவருக்காக தான். இது கூடவே லைட்டாக கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பாவை நடுவில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ண வேண்டாம். லைட்டாக அந்த கலர் மாறினா போதும். பட்டர்லேயே நம்ம பண்ணுறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த பாவ்லேயும் வெறுமனே இல்லாமல் அந்த காரத்தோட ஃப்ளேவர் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். உள்பக்கம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பக்கமும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சூப்பரான டேஸ்டியான பாவ் பாஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.